எட்டாவது ஊதிய குழு எப்பொழுது அமைக்கப்படும், கடந்த கால வரலாற்றை பொறுத்து எதிர்பார்ப்புகள் என்னென்ன, இதையெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஊதியக்குழு என்பது மத்திய அரசு தொழிலாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களின் சம்பளத்தை மதிப்பீடு செய்து திருத்தம் செய்யும் முக்கியமான அமைப்பு. இந்தியாவின் விடுதலைக்கு பிறகு 7 ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் வரலாற்றை பார்ப்போம். இதில் இடைவெளி 8 முதல் 13 ஆண்டுகளுக்கு இடையில் மாறுபட்டுள்ளது. 7வது ஊதிய குழு 2014ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டில் நடைமுறையில் வந்தது. இந்த அளவுகோலை பொறுத்து 8வது ஊதிய குழு 2027க்குள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். தற்போதைய பொருளாதார நிலை, பணவீக்கம், அரசு பணியாளர்களின் கோரிக்கைகள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு 8வது ஊதிய குழு விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரை அரசிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை. மேலும் முறைப்படி ஊதிய மாற்றம் செய்வதற்கு பதிலாக செயல்திறன் அடிப்படையில் சம்பள திருத்தம் செய்யும் முறை அமல்படுத்தப்படலாம் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. 8வது ஊதிய குழு விரைவில் அமைய வேண்டும் என்ற பல அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு சம்பள திருத்தம் அவசியமாகியுள்ளது. இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க.